நமஸ்தே, இது ஞான் சுரபி, கிரேட் 7, பார்ட் 1, மனசா வாச்சா கர்மனா, எண்ணம் வார்த்தை செயல். शब्दार्थ, वर्ड मीनिंग्स: दर्पण आईना, मिरर कन्नाडी, कंगाली गरीबी पावर्टी ஏழை, समस्या कठिनाई प्रॉब्लम பிரச்சனைகள், दया करुणा मर्सी करुणை, समाधान हल सॉल्यूशन தீர்வு, कर्म कार्य एक्शंस செயல்கள். बहुत समय पहले सत्यानंद नामक एक राजा रहते थे. முன்னொரு காலத்துல சத்யானந்த் அப்படிங்கிற பெயருடைய ஒரு ராஜா வாழ்ந்து வந்தார். वे बहुत ही सच्चे दयालु और ईमानदार राजा थे. அவர் மிகவும் உண்மையான கருணை நிறைந்த ஒரு நேர்மையான ராஜாவாக இருந்தார். उनके राज्य में प्रजा निश्चिंतित और सुखी थे. அவருடைய ராஜ்யத்துல அந்த நாட்டு மக்கள் கவலை இல்லாமல் சந்தோஷத்தோடு வாழ்ந்து வந்தார்கள். राजा अपनी प्रजा का हाल जानने और उनकी समस्याओं का समाधान करने हेतु अपना वेश बदलकर राज्य में विचरण किया करते थे. ராஜா தன்னுடைய நாட்டு மக்களினுடைய சூழ்நிலை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்காகவும் தன்னுடைய ஆடைகளை மாற்றிக்கிட்டு தன்னுடைய ராஜ்யத்தை பார்வையிடுறதுக்கு போறாரு. ऐसे ही एक दिन राजा अपना वेश बदलकर महल से बाहर आए और पास वाले गांव की ओर चल पड़ी. இத மாதிரி ஒரு நாள் ராஜா தன்னுடைய ட்ரெஸ் மாத்திக்கிட்டு அந்த அரண்மனையிலிருந்து வெளியில வந்தாரு. பிறகு பக்கத்துல இருக்கிற கிராமத்தை நோக்கி போறாரு. रास्ते में उन्होंने एक कुटिया देखी जिसके बाहर एक दुबला पतला आदमी पलंग पर लेटकर आकाश की ओर ताक रहा था. வழியில அப்படி போகும்போது ஒரு குடிசையை பார்க்கறாரு. அதுக்கு வெளியில ஒரு ஒல்லியா ஒரு மனுஷன் கட்டில்ல படுத்துக்கிட்டு ஆகாயத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். न जाने उसे देखते ही राजा के मन में घृणा भाव उत्पन्न हो गया. என்னன்னு தெரியாமலேயே அந்த ராஜாவினுடைய மனசுல அவனை பத்தின ஒரு வெறுப்பு உண்டாயிடுது. உத்பன் அப்படின்னா உண்டாகிறது. मन चाहता था कि उसे घोर दंड दिया जाए. மனசு என்ன விரும்புது அப்படின்னா அவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனையை கொடுத்துடலாம் அப்படின்னு ராஜாவோட மனசுல தோணுது. उन्हें समझ में नहीं आया कि पहली बार तो देख रहे हैं फिर भी मन में ऐसा भाव क्यों आ रहा है. ராஜாவுக்கு புரியவே இல்லை ஒரு விஷயம். என்னன்னா இப்பதான் முதல்ல நம்ம பார்க்குறோம், ஆனாலும் மனசுல ஏன் இந்த மாதிரியான எண்ணம் வருகிறது நமக்கு அப்படின்னு யோசிக்கிறார். ராஜா காரன் ஜான் பாக்கர் விக்கல் மன் சே மஹல் வாபஸ் லவுட்டே. இதனுடைய காரணம் என்னன்னே தெரியாமலேயே தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பி வந்துடுறாரு. ராஜா தூசரே தின் பி உஸ் குட்டியா கி ஓர் கயே. மறுநாளும் அதே குடிசையை நோக்கி அந்த ராஜா போறாரு. तो उनके मन में उस आदमी के प्रति घृणा भाव उत्पन्न हुआ. மறுநாளும் போறாரு. மறுநாளும் அவருடைய மனசுல வெறுப்பு உண்டாகுது. तीसरे दिन भी ऐसा ही अनुभव हुआ. மூன்றாவது நாளும் இதே அனுபவம் தான் அந்த ராஜாக்கு இருந்தது. तो ராஜா अचरज में पड़ गए. அவருக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது, வருத்தமாகவும் இருந்தது. ஏன் இந்த மாதிரி எண்ணம் நமக்கு வருது அப்படின்னு. उन्होंने महल पहुंचकर अपने प्रधानमंत्री को बुलाकर यह बात कह दी. தன்னுடைய மந்திரியை கூப்பிட்டு இத பத்தி சொல்லி விஷயத்த சொல்லிடுறாரு. எல்லா இதுக்கான விவரங்களை சொல்லிடுறாரு தன்னோட மந்திரி கிட்ட. பிரதான் மந்திரி விருது புத்திமான் और अनुभवी थे. மந்திரி ஒரு எல்டர் பர்சனாவும் இருக்காரு, அதே சமயம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு इंटेलिजेंटाன पर्सनाவும் இருக்கிறார். मंत्री जी राजा को इसका पता लगाने का वचन देकर अपना वेश बदलकर महल से निकले. மந்திரியும் தன்னுடைய வேஷத்தை கழிச்சிட்டு சாதாரண மனுஷனை போல வெளியில போறார். उन्होंने उस आदमी के बारे में आस-पास में पूछताछ की. அவரு அந்த மனுஷனை நோக்கி போய் அவர் பக்கத்துல வசிக்கிற எல்லார்கிட்டையும் அவரை பத்தி என்கொயரி பண்றாரு. பூச்தாச் அப்படின்னா என்கொயரி. तो पता चला कि वह एक लकड़हारा है. அப்படி விசாரிக்கும் போது என்ன தெரிய வருது அப்படின்னா அவன் ஒரு விறகு வெட்டி அப்படின்னு தெரியுது, அதாவது உட்கட்டர். जिसे काफी दिनों से कोई आमदनी नहीं मिल रही है.
அவனுக்கு கொஞ்ச நாளாக எந்தவித வருமானமும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது அவருக்கு. मंत्री जी एक पेड़ के नीचे छिपकर उस पर ध्यान देने लगे. மந்திரி ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு அந்த விறகு வெட்டியை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது அவன் மேலே கவனத்தை செலுத்துறாரு. वह आदमी थूकते हुए ऊंचे स्वर में राजा को डांटते हुए अपने आप से बोल रहा था, ये कौन सा राज्य है, हमें कंगाल मरना पड़ता है, राजा की मृत्यु क्यों ना हो जाए. அந்த மனுஷனை கவனத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் துப்பிட்டு ரொம்ப உயர்வான குரலில் சொல்கிறான். என்ன அப்படின்னா, ராஜாவை பயங்கரமாக திட்டிட்டு இது என்ன மாதிரியான ஒரு ராஜ்யம், நம்ம வறுமையிலே இருந்து செத்துற வேண்டியதான் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறான். இந்த ராஜா செத்து தான் போனால் என்ன அப்படிங்கிற எண்ணம் அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து வந்துடுது. दूसरे दिन मंत्री जी राजा की अनुमति लेकर उस आदमी के पास गए और कहा, राजा प्रजा कल्याण हेतु एक महायज्ञ करने वाले हैं, जिसके लिए 20 मन चंदन की लकड़ियों की आवश्यकता है, अतः 3 दिनों में चंदन की लकड़ियां महल पहुंचा देना. இந்த திட்டினது இறந்து போகிற விஷயத்தை பற்றி பேசுறது இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த இந்த மந்திரி மறுபடியும் அரண்மனைக்கு போயிட்டு மறுநாள் வராரு. ராஜா கிட்ட ஒரு அனுமதி கேட்டுக்கிறாரு. கேட்டுட்டு மறுபடியும் அதே மனுஷங்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ராஜா சிட்டிசனுடைய நல்லதுக்காக ஒரு பெரிய யாகம் செய்யறதா இருக்கிறாரு, அதுக்காக 20 பவுண்ட் சந்தனக்கட்டைகள் வேணும், அதனால் 3 நாளுக்குள்ள இந்த சந்தனக்கட்டைகளை நீ அரண்மனைக்கு கொண்டு சேர்த்துடணும் அப்படின்னு அந்த மந்திரி அந்த விறகு வெட்டிக்கிட்டு சொல்லிடுறாரு. ये कहकर मंत्री जी ने उस लकड़हारे को 100 स्वर्ण मुद्राएं दी. இதை சொல்லிட்டு மந்திரி அந்த விறகு வெட்டிக்கிட்ட ஒரு 100 பொற்காசுகளை கொடுத்துட்டாரு. फिर महल जाकर राजा से दूसरे दिन उस कुटिया की ओर जाकर देखने की विनती की. சந்தனக்கட்டைகள் தேவை அப்படின்னு அந்த விறகு வெட்டிகிட்ட சொல்லிட்டு மறுபடியும் அரண்மனையில் போய் ராஜா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மறுநாள் போய் அந்த மனுஷனை பாருங்கள் ராஜா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு ரெக்வஸ்ட்டும் பண்ணுறாரு. வினத்தி அப்படின்னா ரெக்வஸ்ட். दूसरे दिन जब राजा ने उस आदमी को देखा तो दंग रह गया. மறுநாள் ராஜா அந்த மனுஷனை போய் பார்க்குறாரு. அப்போ அவருக்கு சர்ப்ரைஸ் வந்துடுது. ஏன் அப்படின்னா, क्योंकि अब उनके मन में उस लकड़हारे के प्रति घृणा भाव बिल्कुल नहीं था. இப்போ அந்த மனுஷனை பார்க்கும்போது முதல்ல பார்க்கும்போது ஒரு வெறுப்பு எண்ணம் இருந்தது இல்லையா, அந்த வெறுப்பானது இந்த வெறுப்பான எண்ணம் बिल्कुल नहीं था, சுத்தமாக இப்போ இல்லவே இல்லை. बार बार सोचते पर भी उसके प्रति राजा के मन में संतोष व दया भाव ही उमड़ रहा था. மறுபடியும் யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ வெறுப்பாக இருந்தது, இப்போ நமக்கு வெறுப்பாக தோணுதா அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் கண்டிப்பாக சுத்தமாக அப்படி ஒரு வெறுப்பான எண்ணமே வரல. அதுக்கு பதிலாக மனசில் சந்தோஷமும் அவன் மேலே ஒரு கருணையும் உண்டாயிடுது அந்த ராஜாவுக்கு. மந்திரி ஜீனே இஸ்கா காரன் பத்தாயா. இந்த மாதிரியான எண்ணங்களினுடைய மாற்றத்தை பற்றி இந்த மந்திரி ராஜா கிட்ட காரணத்தை சொல்கிறாரு, ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு. जब वह आदमी कंगाली में था और आमदनी का कोई चारा नहीं था, तब वह यहाँ तक चाहने लगा कि यदि राजा की मृत्यु हो जाए तो उसकी चंदन की लकड़ियों बिक जाएगी. என்ன காரணம் சொல்ல வராரு அப்படின்னா, அந்த மனுஷன் வறுமையில் இருந்தான், வருமானத்திற்கான எந்த வழியுமே இல்லை. அப்போது அவன் என்ன விரும்பினான் அப்படின்னா, ராஜா இறந்துட்டாக்கா அவரை எரிய வைக்கிறதுக்கு இந்த சந்தனக்கட்டைகள்லாம் வித்துரும் இல்லையா, அதனால் நீங்கள் இறக்கணும் அப்படின்னு அவன் நினச்சிருந்தான். इसलिए आपके मन में बेकारण उसके प्रति घृणा भाव उत्पन्न होने लगा. நீங்கள் இறந்துடணும்னு அவன் மனசால நினைச்சான் இல்லையா, அதனால தான் உங்களுடைய மனசில் அவனை பற்றி வெறுப்பான சிந்தனை உண்டாடுச்சு அப்படின்னு அந்த மந்திரி அதுக்கான காரணத்தை சொல்லிடுறாரு. हमने उससे यज्ञ के नाम पर चंदन की लकड़ियां खरीदी. ஆனால் நாம் என்ன பண்ணணும், யாகம் வளர்க்கணும் அப்படின்னு அந்த சந்தனக்கட்டைகளை வேற காரணம் சொல்லி நம்ம வாங்கிட்டோம்.
तो वह आपको आशीर्वाद देने लगा. அதனால அவன் உங்களை ஆசீர்வதிச்சான். और आपके मन में भी उसके प्रति संतोष व दया भाव मुखरित होने लगा. அதனால தான் உங்களுடைய மனசுலையும் அவன் ஆசீர்வாதம் கொடுத்ததுனால தான் உங்களோட மனசுலையும் அவனை பற்றின ஒரு சந்தோஷமான எண்ணமும் அவன் மேலே ஒரு கருணையும் உண்டாச்சு அப்படின்னு மந்திரி காரணம் சொல்கிறாரு. ஹமாரா மன் ஹமாரே பாவோம் கா தர்ப்பன் ஹை. நம்மளோட மனசில் என்ன எண்ணம் இருக்கோ அதுதான் கண்ணாடி மாதிரி. हमें भूल कर भी मनसा वाचा कर्मणा अर्थात अपने मन से वचन से कर्मों से दूसरों को तंग नहीं करना है. நம்மளோட எண்ணம் அடுத்தவங்கள வருத்தும் அல்லது மற்றவங்களுடைய எண்ணம் நம்மளை வருத்தும் அல்லது சந்தோஷப்படுத்தும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா நம்ம மனசு என்ன யோசிக்குதோ அதுதான் நமக்கான கண்ணாடி. நம்மளோட மனசு ஒரு கண்ணாடி மாதிரி. அதனால நம்ம மறந்தும் கூட மற்றவங்கள மனசாலையும் வார்த்தையாலையும் செயலாலையும் தொந்தரவு செய்யக்கூடாது அல்லது கஷ்டம் கொடுக்க கூடாது. हमारे मन की बुरी भावनाएं न केवल अपने को परंतु दूसरों को भी नुकसान पहुंचाएगी. நம்மளோட மனசுல இருக்கிற தீய எண்ணங்கள் நமக்கு மட்டும் இல்ல பிறருக்கும் நஷ்டத்தை உண்டு பண்ணிடும். हमारे मन में दूसरों के प्रति सदा अच्छी भावनाएं ही रखनी चाहिए. நம்மளோட மனசுல மற்றவங்கள பத்தி எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களை வைத்துக்கொள்ள வேண்டும். राजा को अब मंत्री जी की बात समझ में आ गई और खुशी से उनके सामने नतमस्तक हो गए. இப்போ ராஜாக்கு மந்திரியினுடைய விஷயம் என்ன சொல்ல வராருங்கிறது புரிஞ்சிடுச்சு மற்றும் சந்தோஷத்தோட அவருடைய பேச்சை ஏற்று தலை வணங்கிக்கிறாரு. முஹாவரே ஜானியே, இடியம்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தங் ரஹ்னா, சக்கித் ரஹ்னா, சர்ப்ரைஸ் ஆயிடுறது, அப்படி இல்லைன்னா ஷாக் ஆயிடுறது. சாரா ந ஹோனா, குச் நஹி சூஜ்னா, எந்த வித ஐடியாவும் தோணாமல் இருக்கிறது. நத் மஸ்தக் ஹோனா, சம்மான் பூர்வக் பாத் மான் லேனா, சிலர் சொல்கிற நல்ல விஷயங்களை மதிப்போட ஏற்றுக்கிறது.